வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறை கலவரம், பலி எண்ணிக்கை 28 உயர்வு, உயிரிழந்த 7 அதிகாரிகளின் உடல்களுக்கு வெலிக்கடையில் இறுதி அஞ்சலி. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் 27 பலியானதற்கு அரசு பொறுப்பேற்க கோரி நாடாளுமன்றில் எதிர்க்கட்சிகள் கருப்பு பட்டி அணிந்து போராட்டம். அதிகாரிகளின் எழுத்துப்பூர்வ கோரிக்கைக்கு பின்னரே காவல்துறை உள்ளே நுழைந்தது. டிஐஇ சந்தன கொடித்துவக்கு விளக்கம். 16 வயதுக்கு உட்பட்டோருக்கு சமூக ஊடக தடை. நாடாளுமன்றில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தகவல். லண்டன் பயண நிதி முறைகேடு வழக்கு, கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலை. செம்மணி மனித புதைகுழி விவகாரம், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவிடம் விசாரணை நடத்த ரவிகரன் எம்பி கோரிக்கை. இலங்கையில் டெங்கு தாக்கம் தீவிரம், இதுவரை 63,000க்கும் அதிகமானோர் பாதிப்பு, 42 பேர் பலி. இலங்கையின் சில பகுதிகளில் இன்று மழை, கடலோர பகுதிகளில் பலத்த காற்றுடன் கொந்தளிப்பு. அரபிக்கடலுக்கு மேல் பாகிஸ்தான் சரக்கு விமானம் திடீரென்று காணாமல் அவதி, தேடுதல் பணியில் கடற்படையும் விமானப்படையும் தீவிரம். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்தது, அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 6ஆம் தேதி ஏற்பட்ட பயங்கர மோதலில் படுகாயமடைந்து தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறை அதிகாரி ஒருவர் செவ்வாய்க்கிழமை உயிரிழந்தார். இதனால் இந்த வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 28 உயர்ந்துள்ளதாக சிறைத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் 12 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கைதிகளின் கொடூரமான தாக்குதலில் சம்பவ இடத்திலே உயிரிழந்த 7 சிறை அதிகாரிகளின் உடல்கள் இன்று காலை வாகன பேரணி மூலம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டன. அங்கு அவர்களின் குடும்பத்தினரிடம் உடல்கள் ஒப்படைக்கப்படுவதற்கு முன் அதிகாரிகளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. உயிரிழந்த அதிகாரிகளுக்கு இறுதி மரியாதை செலுத்திய நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரவிடம் அங்கு கூடியிருந்த சக அதிகாரிகள் கண்ணீர் மல்க உருக்கமான கோரிக்கையை விடுத்தனர். கலவரத்தின் போது கைதிகள் தப்பியோட முயன்றதாகவும் அப்போது தற்காப்பு நிமித்தமும் சக அதிகாரிகளையும் பொதுமக்களையும் பேரளவிலிருந்து காப்பாற்றவுமே ஒரு அதிகாரி துரிதமாக செயல்பட்டு துப்பாக்கி பிரயோகம் செய்தார் என்றும் அவர்கள் விளக்கினர். அவரை ஒரு நாயகன் என்று பாராட்டிய அதிகாரிகள் அவர் மீது பரப்பப்படுகின்ற தவறான வதந்திகளை நம்பி எந்தவிதமான சட்ட அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று அமைச்சர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அனைத்து தரப்பினருக்கும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு முறையான நீதி நிலைநாட்டப்படும் என்று உறுதியளித்தார். அமைச்சின் செயலாளரின் மேற்பார்வையில் இதற்கான உயர்மட்ட குழு விசாரணை ஏற்கனவே தொடங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் முதல் வன்முறை சம்பவம் பதிவான ஒரு நாள் கழித்து ஜூலை 6ஆம் தேதி சிறை அதிகாரிகளிடமிருந்து எழுத்துப்பூர்வமான உதவி கோரிக்கை வந்த பின்னரே காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையினர் சிறைக்குள் நுழைந்ததாக பிரதி காவல் நாயகம் சந்தன கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றின் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஜூலை 5ஆம் தேதி போலீசார் சிறைக்கு வெளியே தயார் நிலையில் இருந்த போதிலும் சட்ட நடைமுறைகளின்படி முறையான கோரிக்கை விடுக்கப்படாததால் அவர்கள் வளாகத்திற்குள் நுழையவில்லை என்று குறிப்பிட்டார். பின்னர் ஜூலை 6ஆம் தேதி காலையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் காவல்துறை தலைமை ஆய்வாளருக்கு அவசர கடிதம் மூலம் உதவி கோரிய பின்னரே தாங்கள் உள்ளே சென்று நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக கூறினார். கலவரத்தின் போது சிறைக்குள் இருந்த சிசிடிவி கருவிகளும் உடல் ஸ்கேனர்களும் திட்டமிட்டு சேதமாக்கப்பட்டுள்ளதால் இந்த சம்பவம் தற்செயலாக நடந்த ஒன்றல்ல என்றும் பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் சேதமடைந்த சிறை மருந்தகத்திற்குள் புகுந்த சில கைதிகள் அங்கிருந்த மருந்துகளை அதிகளவில் உட்கொண்டு போதையில் இருந்த நிலையிலேயே இந்த வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்று ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கலவரத்தின் போது ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டனவா என்பது உள்ளிட்ட பல கோணங்களில் தற்போது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் நடந்த பயங்கர மோதலில் 27 பேர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று கருப்பு பட்டை அணிந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கடந்த ஜூலை 6ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பெரும் கலவரத்தின் போது சிறை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் உட்பட 27 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். இந்நிலையிலேயே இன்று நாடாளுமன்றில் போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினர் இந்த துரதிருஷ்டவசமான மோதல்களுக்கும் அதில் பதிவான 27 உயிர் பலிகளுக்கும் தற்போதைய அரசாங்கம் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகளிடையே சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்வது அல்லது கட்டுப்படுத்துவது தொடர்பான முன்மொழிவுகளை ஆராய்வதற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகாரங்கள் அமைச்சு பங்குதாரர்களுடன்
பூர்வாங்க கலந்துரையாடல்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். சமூக ஊடகங்களால் ஏற்படுகின்ற சமூக மனநல மற்றும் சுகாதார தாக்கங்கள், டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய சட்ட மாற்றங்கள் ஆகியவை மையமாக கொண்டு இந்த கலந்தாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை அணுகுவதை தடை செய்வது குறித்த தேசிய வழிகாட்டுதல்களை வரைவு செய்கின்ற பணிகளும், குழந்தைகளின் மன மற்றும் உடல் நலனை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் தற்போது நடைபெற்று வருவதாக பிரதமர் கூறினார். மேலும் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கைபேசி பழக்கத்திலிருந்து மீள்வதற்கு உதவும் வகையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ள சிறப்பு திட்டம் ஏற்கனவே நல்ல நேர்மறையான பலன்களை தரத் தொடங்கியுள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய மேலும் சுட்டிக்காட்டினார். அரசு பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பான வழக்கு விசாரணைக்காக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் தனது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு மேற்கொண்ட தனிப்பட்ட பயணத்திற்கு அரச நிதியிலிருந்து 16 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை செலவிட்டு அரசுக்கு நட்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் எக்கநாயக்க ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை அறிக்கையை இன்று தாக்கல் செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இன்றைய விசாரணையின் போது கோட்டை நீதவான் பசான் அமரசிங்கவிடம் அறிக்கை சமர்ப்பித்த சிஐடி இந்த விவகாரம் தொடர்பாக அனைத்து விசாரணைகளும் முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தது. சிஐடி சார்பில் முன்னிலையான அரசு சட்டவாதி சமதரி பியசேன விசாரணை கோப்புகள் அனைத்தும் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை குறித்த ஆலோசனை பெறுவதற்காக சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சட்டமா அதிபரின் இறுதி முடிவின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் மீது வழக்கு தொடரலாமா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும் என்பதால் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு நீதவான் ஒத்திவைத்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உண்மைகளை மூடி மறைக்க நடந்த முயற்சிகள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ரவிகரன் எம்பி இதற்கான பின்னணி குறித்து பேசுகையில், செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் கைதியொருவர் முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ புல்லே ஊடாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதற்கு பதிலாக அந்த கைதிக்கு பொது மன்னிப்பு வழங்குவதாகவும் புதைகுழி தொடர்பான எந்த ஒரு விவரத்தையும் வெளியில் கூற வேண்டாம் என்று சந்திரிகாவால் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த விவகாரத்தில் மறைக்கப்பட்டுள்ள உண்மைகளை வெளிக்கொண்டு வர முன்னாள் ஜனாதிபதியிடம் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாது என அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தன்னிடம் கேட்டுக்கொண்டதான தகவல்களை சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்தியிருந்தார். அப்போதைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த ஜெயராஜ் பெர்னாண்டோ புல்லேவினால் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மூலம் கடிதம் ஒன்று தமக்கு அனுப்பி வைத்ததாகவும் அந்த கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவே அனுப்பி வைத்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மனித புதைகுழி தொடர்பில் இதனையும் கூற வேண்டாம் எனவும் பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் இடையே நிலவி வந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மறுபுறம் பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் அதிரடி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள டசன் கணக்கான அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது இரவோடிரவாக தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். முதற்கட்டமாக IRGC கடற்படை மற்றும் விண்வெளிப்படை இணைந்து நடத்திய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் இரு நாடுகளிலும் உள்ள 85 முக்கிய அமெரிக்க ராணுவ தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டதாக ஈரானின் அரசு ஒலிபரப்பு நிறுவனமான IRIB குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் MQ-9 ரக ஆளில்லா விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. நேட்டோ உச்சி மாநாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்,
ஈரானுடனான சமாதான ஒப்பந்தம் முடிந்துவிட்டதாக திட்டவட்டமாக கூறினார். நான் இனி அவர்களுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்த விரும்பவில்லை. என்னை பொறுத்தவரையில் அது முடிந்துவிட்டது என்று தெரிவித்தார். அவர்களுடன் பேசுவது நேரத்தை வீணடிக்கும் செயல் என்று ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். இருதரப்பு பேச்சுவார்த்தையாளர்கள் தொடர்ந்து பேசினாலும் அது வீண் வேலை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரை 63,835 டெங்கு நோய் தொற்றுகளும் 42 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி நோய் தொற்று இறப்பு விகிதம் 0.07% காணப்படுகிறது. சமீபத்திய தரவுகளின்படி ஜூன் மாதத்திலேயே மிக அதிகபட்சமாக 21,543 பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. அதனைத் தொடர்ந்து மே மாதத்தில் 8,590 வழக்குகளும், ஜூலை மாதத்தில் இதுவரை 8,451 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. தேசிய அளவில் பதிவான மொத்த டெங்கு பாதிப்பில் 40% அதிகமான பங்களிப்பை கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்கள் கொண்டுள்ளன. இவை தவிர மாத்தறை, களுத்துறை, கண்டி, ரத்தினபுரம் மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களும் அதிக அபாயமுள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மாகாண அடிப்படையில் மேற்கு மாகாணம் 33,572 வழக்குகளுடன் முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக தெற்கு, சப்ரகமு மற்றும் மத்திய மாகாணங்கள் அதிக பாதிப்புகளை பதிவு செய்துள்ளன. அதே நேரம் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் தலா 1000க்கும் குறைவான வழக்குகளே பதிவாகியுள்ளன. ஆண்டின் 26வது வார கணக்கெடுப்பின்படி அதிக அபாயமுள்ள 142 சுகாதார அமைச்சக பகுதிகளை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இப்பகுதிகளில் தற்போது தினசரி சராசரியாக 2,604 புதிய டெங்கு நோய் தொற்றுகள் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்தில் சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட 4,847 கிலோகிராம் சுறா மீன்களுடன் 7 மீனவர்களை இலங்கை கடலோர காவல் படையினர் கைது செய்துள்ளனர். பல நாட்கள் கடலில் தங்கி மீன்பிடிக்கும் படகொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த சுறா மீன் தொகுதி நேற்று கண்டெடுக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட மீன்களில் அலோபியாஸ் வெல்பினஸ் மற்றும் கார்சர்கினஸ் லாங்கிமானஸ் ஆகிய பாதுகாக்கப்பட்ட இனங்களைச் சேர்ந்த சுறாக்களும் அடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சுறா மீன் சரக்கு மற்றும் மீன்பிடி கப்பல் ஆகிய அனைத்தும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக திக்கோவிட்டாவில் உள்ள மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் இன்று ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும். மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகள், வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அம்பாந்தோட்டை, திருகோணமலை மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிலாவத்தில் இருந்து கொழுப்பு வழியாக காலி வரையிலான கடலோர பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் வழியாக புத்தளம் வரையிலும், ஹம்பாந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். ஏனைய கடல் பகுதிகள் ஓரளவிற்கு கொந்தளிப்பாக இருக்கும் என்பதால் கடற்படையினரும் மீனவ சமூகமும் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். ஷாரியாவில் இருந்து கராச்சி நோக்கி 5 பணியாளர்களுடன் பயணித்த K2 ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737-400 ரக சரக்கு விமானம் நேற்று இரவு அரபிக்கடலுக்கு மேல் திடீரென காணாமல் போயுள்ளது. பாகிஸ்தான் திட்ட நேரப்படி இரவு 9:18 மணியளவில் கராச்சியில் இருந்து 155 கடல் மைல் தொலைவில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் வழி செலுத்தல் கோளாறு ஏற்பட்டுள்ளதாக விமான குழுவினர் கராச்சி கட்டுப்பாட்டு மையத்திற்கு தெரிவித்தனர். அதற்குரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட 3 நிமிடங்களில் விமானம் திடீரென திசையை மாற்றி மிக வேகமாக உயரத்தை இழந்ததை ரேடார் காட்டியுள்ளது. சராசரி கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1100 அடி உயரத்தில் இருந்தபோது விமானத்துடனான அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டன. அது நிமிடத்திற்கு 22,400 அடி என்ற வேகத்தில் கீழிறங்கியதாக சில சரிபார்க்கப்படாத இணைய அறிக்கைகள் கூறினாலும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அப்பகுதியில் உள்ள மற்ற விமானங்களைப் போலவே இந்த விமானமும் GNSS சிக்னல் குறுக்கீட்டை எதிர்கொண்டதாக பிளைட் ரேடார் 24 கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த சிக்னல் கோளாறு விபத்துக்கான முக்கிய காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் விமான போக்குவரத்து ஆணையம் உடனடியாக மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை
செயல்படுத்தி கடலில் தேடுதல் பணியை தொடங்கியுள்ளது. இதற்காக பாகிஸ்தான் கடற்படையின் PNS சுல்பிகார் கப்பல், தேசிய கப்பல் கழகத்தில் லாகூர் கப்பல் மற்றும் விமானப்படையின் சாப் கண்காணிப்பு விமானம், கடற்படையின் ADR 72 விமானம் ஆகியவை தேடுதல் பகுதியில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. விமானம் விபத்துக்குள்ளானதா என்பது குறித்து அதிகாரிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தாத நிலையில் அதில் இருந்த 5 பணியாளர்களின் நிலை குறித்தும் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. நுவரெலியா பேருந்து நிலைய பகுதியில் இன்று காலை சிறிய ரக மினி பேருந்து ஒன்று தடம் புரண்டு கால்வாய்க்குள் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்த பயணிகளை இறக்கிவிட்ட பின்னர் பேருந்தை நிறுத்துவதற்காக சாரதி அதனை பின்புறமாக செலுத்த முற்பட்டுள்ளார். இதன்போது எதிர்பாராத விதமாக பேருந்து அங்கிருந்த கால்வாய்க்குள் விழுந்து தடம் புரண்டுள்ளது. விபத்து நடந்த சமயத்தில் பேருந்தினுள் சாரதி மட்டுமே இருந்துள்ளார். இதனால் இவருக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என நுவரெலியா போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கால்வாய்க்குள் விழுந்த மினி பேருந்து தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ் காரிநகர் புதுரோட்டை பிறப்பிடமாகவும் பதிவிடமாகவும் கொண்டிருந்த ஆறுமுக குருக்கள் சங்கர நாராயண செந்தூரன் குருக்கள் அவர்கள் 7/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு வெள்ளாவளியை பிறப்பிடமாகவும் போரதீவை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலாபோடி கணேசமூர்த்தி அவர்கள் 7/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ் பருத்தித்துறை தீக்கத்தை பிறப்பிடமாகவும் பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவபாக்கியவதி சிவகடாட் சர்மா அவர்கள் 7/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ் கோண்டாவில் கிழக்கு நாராஜனா வீதியை பிறப்பிடமாகவும் பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கனகராஜா பவளராணி அவர்கள் 7/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.